ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் லீவ் அதுவும் சம்மர் லீவ்லாம் விட்டால் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். பட் ஆனால் இப்போயும் எனக்கு வந்துட்டு காலேஜ் முடிஞ்சிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கேன். அதுக்கு லீவ் விட்டால் கூட எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பிடிச்சிட்டு வா கோவில் ட்ரிப் போகலாம். எங்கள் ஊரில் எங்கேயாச்சும் ட்ரிப் போகணும் அப்படின்னாலே வந்துட்டு கோவில் ட்ரிப் தான் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக போடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க என்ன. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு கோவில் விலாகாக தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக நான் பாயிண்ட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் புக் பண்ண அந்த ட்ராவல்ஸ் வந்துட்டு வந்துடுச்சு. ஆனால் சீரியஸாகவே 550 தான் அதோடைய ரேட்டு. ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 550 தான் வந்துட்டு இது பண்ணாங்க, ஃபிக்ஸ் பண்ணாங்க ரேட்டு. ஆனால் ரொம்பவே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அந்த ட்ராவல்ஸில். எங்களுக்கான நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் நேரத்தில் புக் பண்ணதால் லாஸ்ட்டு சீட் தான் கிடச்சிது. லாஸ்ட்டு 2 சீட்டு அப்புறம் ஒரு சீட்டு வந்துட்டு ஸ்லீப்பர் சீட் கிடச்சிது. மொத்தம் 3 சீட்டு. அதுக்கப்புறமேக்கா வந்துட்டு திருச்செந்தூரில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கேருந்து வந்துட்டு ஒரு பஸ்ஸு பிடிச்சி போனால் தான் வந்துட்டு கோவில் போக முடியும்னாங்க. அதையும் கோவிலுக்கெலாம் போயிட்டோம். அப்புறம் கோவில் போய் பார்த்ததுமே வந்துட்டு ஒரு மெமரி. ஆக்சுவலாக நான் இங்கெல்லாம் வந்துட்டு என்னோடய சின்ன வயசில் வந்தேன். சின்ன வயசுனால் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது வந்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அந்த ஃபீல்லாம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு வந்துட்டு ஒரு டீ வாங்கி குடித்தேன். அந்த பஸ் வந்து ஸ்டாப் பண்ண இடத்துல டீ சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஏதோ ஒரு அளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு ஒரு புட்டு எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு புட்டுனாலே அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. அதை பார்த்தது அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அது வந்துட்டு அந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிற வழியிலே இருந்துச்சு அந்த புட்டு கடை. வேணும்னா நீங்களும் மறக்காமல் வாங்கிக்கோங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா எவ்வளோ க்யூ நிற்கிது, சரி விடு சாமியை பார்க்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டே. அதுக்கப்புறம் சும்மா கடையில் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அம்மா வந்தது பேக் வாங்கணுன்னாங்க. இந்த பேக் வாங்கினோம். இந்த பேக் வந்துட்டு 350 ரூபாய்க்கு ஒர்த்தானா சத்தியமாக இல்லை. இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட வேணான்னு சொன்னால் அவங்க வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு ஒரு 4-5 பேக் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் இது ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பின்னாடி திரும்பினா ஒரு அழகான பையன், க்யூட்டாக இருந்த அந்த பையன். நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எங்கள் அக்கா பையன் இந்த மாதிரி தான் நல்லா புசு புசுன்னு இருப்பான். அதே மாதிரியே தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தான். அவனை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கடலுக்கு வந்துட்டு குளிக்க வந்தேன். சீரியஸாகவே இங்கெல்லாம் நான் சின்ன வயசில் குளித்தேனா அப்படின்ற ஞாபகம் கூட எனக்கு இல்லை அந்த வயசில். ஆனால் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மைண்ட் வந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக அந்த தண்ணியிலலாம் குளிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்துட்டு வீடியோ எடுக்கிற வரைக்கும் நீ முன்னாடி உள்ளெல்லாம் ஒன்று போக வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சமாச்சும் உள்ளே போய் குளித்தேன். அது வரைக்கும் எங்கள் அம்மா என்ன விடவே இல்லை. வான்னு கூட்டிகிட்டே இருந்தாங்க. உங்கள் அம்மா இப்படி தான் நினைக்கிறேன். சரி விடுங்க, எல்லா அம்மாவுக்கும் இருக்க பயந்தான் அது. அதுக்கப்புறம் நானும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். என்ன கொஞ்சம் உப்பு தான் கரிக்குது, எப்படிம்மா அப்படி பேசுகிறேன்னு கேட்காதீங்க. ஆனால் சீரியஸாகவே செம்ம உப்பு, செம்ம அரிச்சல் எடுத்துக்கிச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து முடிச்சுட்டு அந்த முன்னாடி சொல்லியிருப்பேன் எதுக்குடா அந்த க்யூ நிற்குதுன்னு சொல்லிட்டு, அந்த நாழிக்கிணறுன்னு ஒரு கிணறுக்கு அந்த தண்ணி மொண்டு ஊற்றுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய க்யூவே. வரிசையை தாண்டி நிற்குது சாமி, அந்த கடல்கிட்ட போய் நிற்கிது அந்த க்யூலாம். அங்கேருந்து மறுபடியும் வந்தோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து மறக்காமல் ஒர்க் ஆகும். என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டே இந்த இடத்துல ஒருத்தவங்களை நிற்க வச்சுருங்க. அப்புறமேக்கா நீங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வாங்க. அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களை வந்துட்டு அந்த இடத்துல விடுங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பெரிய க்யூ. ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 3 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு அந்த கிணற்று தண்ணியை வந்துட்டு எடுத்து குளிக்க போயாச்சு. நான் கூட கிணறுனது இது பெருசாக இருக்கும் போல், பெரிய கிணறு போல், நம்மளை உள்ளே தூக்கி போட்டு எடுப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு திங்கிங் தானே, நம்ம என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அங்கே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே ஸ்டே பண்ணின்றதுக்கான அந்த போர்டு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுவும் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுவுமே சீரியஸான ஒரு ஒர்த்தான இடம் தான். 350 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. நம்ம குளிக்கலாம், ஆனால் தங்கிக்கலாம். 350 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. செம்மவே ஒர்த்தான இடம். அங்கே வந்து குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மோர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அம்மா வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து பூ வாங்கி கொடுத்தாங்க. அதை நானும் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போனோம். இப்போ தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. நம்ம ஆக்சுவலாக அங்கேவே 3 மணி நேரம் நின்னோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சாமியை பார்க்குறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம், அதே நான் 3.5 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு திருச்செந்தூர் போனால் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா வந்துட்டு
அந்த பனங்கிழங்கு இருக்குல்ல, அத தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரூ. 40 எங்களுக்கு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் ரூ. 40க்கு ஒர்த்து. சாப்பிட்டதுல ஹெல்த்தியும் அதான். ஆனால் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டும் அதுதான். அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. அதை வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு அந்த அத்தனை க்யூவும் தாண்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்துட்டு அந்த கடலில் ஆக்சுவலாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் கடலெல்லாம் சும்மா பார்த்துட்டு ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல். நம்மளோட பெரிய வயிற்றுக்கு இந்த குட்டி சக்கரை பொங்கல் பத்துமா? அது இவ்வளோ பசியில் இருக்கப்போ கண்டிப்பாக பத்தாது. நான் வந்துட்டு வியாழக்கிழமை தான் நாங்கள் கோயில் போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் விரதம். அப்போ வந்துட்டு அம்மா அவங்களாம் வாங்கியிருந்தாங்க, வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. எங்கள் அம்மா என்னை பிரசாதம் தான் சாப்பிடுனாங்க. நானும் வாங்கி சாப்பிட்டேன். பட் எனக்கு தெரியல இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தெரில. ஆனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தால் இந்த பிளாஸ்டிக் செடி பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ இருக்க இதில் வந்துட்டு உண்மையான செடி வச்சா அது வந்து காஞ்சு போயிடும். அப்படி இப்படி தோணுச்சுன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் செடி வந்து வாங்கி வச்சுங்க. கொஞ்சம் வந்து அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வாங்கிட்டு இப்படியே வந்தால் வந்து இந்த நாய்க்குட்டி இது அதை விட க்யூட்டாக இருந்துச்சு. தலையை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. வாங்கி வைக்கலாம் தான், பட் ஆனால் உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இந்த பாக்ஸில் இருக்க பூ வந்துட்டு கிட்டத்தட்ட 200 அதை வாங்குறதுக்கு நாங்கள் பூவே வைக்காமல் இருப்போண்டான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் திருப்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் என் தம்பி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சது, அல்வா வாங்கிட்டு வாம்மா தாயேன்னு சொன்னான். ஸோ அல்வா மட்டும் மறக்காமல் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சீரியஸாகவே அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் அல்வா வாங்கினேன். அந்த கருப்பட்டி வந்துட்டு சுக்கு மிளகு போட்டு வாங்குங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இருக்கிறதுலே. அதுக்கப்புறம் அந்த சங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தால் எங்கள் வீட்டில் வந்துட்டு 2 குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு செயின் வாங்கினோம். அப்போல்லாம் அந்த செயினில் ரூ. 20 தாங்க. இப்போன்னா ரூ. 60 வச்சுட்டாங்க. அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்துட்டு ஹேர் பேண்ட் வாங்கினேன். அவ்வளோதான் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டோம். பட் ஆனால் சூடாக கேட்டோம். அவங்க வந்துட்டு எனக்கு ஆறி போனோம் அந்த பரோட்டா வச்சதால் எங்கள் அம்மா எடுன்ட்டாங்க. அவங்கள போய் சூடாக கொண்டு வர சொன்னாங்க. நான் சூடாக 2 பரோட்டா சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த மெஸ்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு மறுபடியும் நாங்கள் புக் பண்ண ட்ராவல்ஸ் வந்து வந்துருச்சு. மறுபடியும் எங்களுக்கு லாஸ்ட்டு சீட்டு அதே 2 சீட்டு அதே ஸ்லீப்பர் ஒன்று தான். பட் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து லாஸ்ட் டைமில் தான் நாங்கள் வந்து சீட்டே புக் பண்ணுறோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு இப்படி கிடைக்கிது. நீங்கள் வந்துட்டு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னாடி உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ள ஒரு நாள் கரெக்டாக சாலிடாக ஆகுது. காலையிலனா சாயங்காலம் 5 மணிக்குள்ளே சாமியை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு